ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆண்ட்ராய்டு மொபைலில் சூப்பரான ஒரு ட்ரிக்ஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் நோட்டிஃபிகேஷன் பார் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணாலே இருக்கும். ஸோ ஒரே மாதிரியான டிசைனை பார்த்து உங்களுக்கு வந்து போர் அடிச்சிருக்கும். ஸோ நான் சொல்கிற ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா, அதாவது வேறு மாதிரி மெத்தடான நோட்டிஃபிகேஷன் பாரை வந்து நீங்கள் உங்களோட மொபைல் நீங்கள் வந்து செட் பண்ணலாம். ஸோ எப்படி நம்ம இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறது, அது டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட என்டிக் ஃபேமிலி ஜாயின் பண்ணாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படியே பார்த்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா, அதாவது நோட்டிஃபிகேஷன் பார்னு சொல்லிட்டு எல்லார் மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா அது வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ மேலே ஸ்க்ரோல் பண்ணாலே உங்களுக்கு வந்து அதாவது டேட்டாஸ் ஆன் பண்ணுறதாகட்டும், ப்ளூடூத் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து இருக்கும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பார்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு ஆப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம மேலே ஸ்க்ரோல் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்ப்போம். பட் எல்லா மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பார் தான் இருக்கும். ஸோ நாம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசைனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது, அந்த ட்ரிக்ஸை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது, அது டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷனோட யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் பாரை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது, டீட்டெயில்ஸ் நம்ம டெமோ வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ வாங்க இந்த ட்ரிக்ஸை எப்படி யூஸ் பண்ணி சொல்லிட்டு ஃபுல்லாக டெமோ வீடியோ பார்த்துடலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது ஸ்டார்ட் அப் ப்ரீமியம் பிளான் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரையல் லெவல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸில் வந்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பார் செட் பண்ணுறதுக்கான 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதாவது இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்லையும் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா லே அவுட் அண்ட் கலர்ஸ், டேட்டா யூசேஜ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம கஸ்டமைஸும் பண்ணுற ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இதில் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா நாட் ரன்னிங் சொல்லிட்டு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸில் போகும். செட்டிங்ஸில் போயிட்டு உங்களோட எம்ஐ கண்ட்ரோல் சென்டர் அப்படிங்கிற ஆப்பை நீங்கள் வந்து எனபிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எனபிள் பண்ணிடுங்க. ஸோ எனபிள் பண்ணாங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து இதை வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அதாவது நோட்டிஃபிகேஷன் பார் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சேஞ்ச் ஆகி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலேருந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுவே பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணோன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக நோட்டிஃபிகேஷன் பார் எல்லாமே மாறிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான நோட்டிஃபிகேஷன் பாரை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரொம்பவே போர் அடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிள். ஸோ டெமோ வீடியோ பார்த்துருப்பீங்க, எப்படி நம்ம மொபைலில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பாரை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான நோட்டிஃபிகேஷன் பாரை யூஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போர் அடிச்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்ஸ்னே சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இனி வரும் வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா இதை விட புதுசான ஆண்ட்ராய்டு மொபைலோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் நான் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வேணும்னு நினச்சாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி புதுசு டெக் எபிசோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.